அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் நான் 1.5 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே பட்டை ஏலக்காய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி இங்கே நான் ஒரு 8லேருந்து 9 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளியோட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, வெறும் தக்காளியை மட்டும் அரைச்சி அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். ஸோ அப்பயே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சீரக சம்பா ரைஸ் அப்படின்றதுனால 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக வந்தவுடனே மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ரைஸ் எல்லாம் ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரைஸ் 3/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் 8 to 9 தக்காளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.